அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து இன்சர்ட் டேப்புக்குள்ளே உள்ள மேலதிக டூல்களை பற்றி. இதில் வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே சார்ட்ஸ் வரைக்குமான இந்த செக்ஷனுக்குள்ள டூல்களை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்பார்க்லைன்ஸ் சம்மந்தப்பட்ட டூல்களை. இதில் வந்து ஸ்பார்க்லைன்ஸ்ன்ற இந்த இதுக்குள்ள செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 வகையான டூல்ஸ் இருக்குது. ஒன்று லைன், மெட்டது காலம், மெட்டது வந்து வின் ஆர் லாஸ். இந்த ஸ்பார்க்லைன்ஸை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான தேவைக்கு வந்து எங்களோட எக்ஸல் சீட்டில் பாவிக்கலாம் என்று சொன்னால், உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ப்ராஃபிட் அல்லது லாஸ் சம்மந்தப்பட்ட டேட்டா ஒன்றுக்கு கிராஃபை கீழே வலிக்கிடும் பொழுது நீங்கள் அதுக்கு வந்து இந்த ஸ்பார்க்லைன்ஸில் உள்ள வின் ஆர் லாஸ் என்ற டூலை பாவிக்கலாம். அதே இடத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு டேட்டாவில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு காலம் அல்லது வந்து இந்த லைன் என்ற குறிப்பிட்ட 2 டூல்ஸில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பாவிக்கலாம். அந்த ஸ்பார்க்லைன்ஸுக்கும் சார்ட்டுக்கும் இடையில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால், சார்ட்ன்றது வந்து நாங்கள் ஒரு ஒப்ஜெக்டை எங்களோட எக்ஸல் சீட்டில் இன்சர்ட் பண்ணி வேல்யூஸ்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை வந்து மிக தெளிவாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே இடத்துல ஸ்பார்க்லைன்ஸ்ன்றது வந்து குறிப்பிட்ட ஒரு செல்லுக்குள்ளேயே ஒரு குறித்த ரேஞ்சில் தெரிவு செய்யப்படுற டேட்டாவுக்கு நாங்கள் சிறிய அளவிலான ஒரு லைன் அல்லது கொலமை வந்து கிரியேட் பண்ணி அதில் சிறு மாற்றத்தை வந்து நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து சார்ட் போல தான் இந்த ஸ்பார்க்லைன்ஸு. ஆனால் ஸ்பார்க்லைன்ஸ் வந்து ஒரு டேட்டாவாக ஒரு செல்லுக்குள்ளே நாங்கள் வைத்திருக்கலாம். சார்ட்டை வந்து ஒரு டேட்டாவாக ஒப்ஜெக்டின் அடிப்படையில் வைத்திருக்கலாம், ஒரு செல்லுக்குள்ளே இல்லை. அப்போ ஒப்ஜெக்ட் என்னக்குள்ளே நாங்கள் அதை பெரிதுபடுத்தலாம் அல்லது சிறிதாக்கலாம். இவ்வாறு எங்களுக்கு தேவையான பல எடிட்டிங்குகளையும் அந்த சார்ட்டில் நாங்கள் செய்யலாம். இப்போ இதுக்கு ஸ்பார்க்லைன்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஒன்றும் நீங்கள் செய்ய இயலாது. குறிப்பிட்ட ஒரு செல்லுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேலை செய்ய இயலுமோ அவ்வாறான ஒரு வேலையை ஸ்பார்க்லைன்ஸுக்குன்ட்டு சொல்லி இருக்கிற ஒரு சில மேலதிக செட்டிங்ஸையும் வந்து நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இந்த எக்ஸலில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்பார்க்லைன்ஸுக்கு உதாரணமாக வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு டேட்டாவுக்கு ஸ்பார்க்லைன்ஸை க்ரியேட் பண்ண வேணும்னு சொன்னால் அதை எவ்வாறு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ன்ற இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்பார்க்லைன்ஸை க்ரியேட் பண்ண வேணும்னு சொன்னால் எவ்வாறு க்ரியேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த ப்ராஃபிட்ன்ற அல்லது ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்ற இந்த ஃபீல்டுக்கு மாத்திரம் நீங்கள் ஸ்பார்க்லைன்ஸை இங்கே நீங்கள் அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிராஃபுக்குள்ளே காண போகிறீங்க என்று சொன்னால், இதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிராஃப்ன்ற இந்த செக்ஷனுக்குள்ள உள்ள ஏதாவது ஒரு செல்லில் வைத்துட்டு செல் பாயிண்டரை இன்சர்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஸ்பார்க்லைன்ஸில் உங்களுக்கு விரும்புகிற ஒரு ஸ்டைல் ரெண்டில் ஏதாவது ஒன்று லைன் அல்லது கலம் இதுக்குள்ளே வின் ஆர் லாஸை நீங்கள் காண போகிறீங்களோ அதையும் பாவிக்கலாம். வின் ஆர் லாஸை வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டுக்கு பாவிக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு கிராஃபை தான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், அதாவது வின் அல்லது லாஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இதுக்கு பாவிக்க போகிறது வந்து வின் ஆர் லாஸ். ஸோ இங்கே இடத்துல வைத்துட்டு நீங்கள் வின் ஆர் லாஸ்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதில் வந்து சூஸ் த டேட்டா தட் யூ வாண்ட். அப்போ எங்கே இருக்க டேட்டாவோ நீங்கள் அந்த டேட்டாவை வந்து தெரிவு செய்யுங்க. குறிப்பிட்ட இதுக்குள்ளே ரேஞ்ச் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பட்டனில் மவுஸை கொண்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் மாத்திரம் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ இந்த பட்டனை திரும்பவும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஃபைல் அதாவது லொக்கேஷன் ரேஞ்ச் எந்த இடத்துல நீங்கள் இந்த கிராஃபை பார்க்க போகிறீங்களோ அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு செல்லுக்குள்ளே பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒன்றை கொடுங்க, பல செல்லுக்குள்ளே பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. அப்போ நாம் வந்து என்ன செய்யறாண்டா ஒவ்வொன்றுக்கும் உரிய கிராஃபை வந்து அந்தந்த லைனுக்கு நேரே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நாம் வந்து எல்லாத்தையும் தெரிவு செய்கிறோம். தெரிவு செய்துட்டு ஓகேன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இந்த கிராஃபை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் இருக்கிற ப்ராஃபிட் மெத்தட் லாஸ் ப்ராஃபிட் என்று சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாமே ப்ராஃபிட், அதே இடத்துல ரெட் கலரில் இருக்கிறது வந்து லாஸ். அப்போ இந்த கம்பெனியின் இந்த குவார்ட்டர் ரிப்போர்ட்டில் 3 டேட்டா வந்து அதாவது 3 சேல்ஸ் வந்து லாஸ் ஆகி இருக்குது. அப்போ இவ்வாறு நீங்கள் வந்து இலகுவாக உங்களோட இந்த டேட்டாவுக்கு இடையிலான வித்தியாசத்தை வந்து அல்லது வந்து குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பார்க்லைன்ஸை நீங்கள் பாவிக்கலாம். இப்போ ஸ்பார்க்லைன் சம்மந்தப்பட்ட மேலதிக செட்டிங்ஸை செய்ய வேணும் என்று சொன்னால் இதுக்கு வந்து ஸ்பார்க்லைன்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு டேப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குங்க ஆஃபீஸில். ஸோ இப்போ இந்த எக்ஸலில் இருக்கிற இந்த டேப்புக்குள்ளே இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டேட்டாவை எடிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எடிட் குரூப் லொக்கேஷன் அண்ட் டேட்டா இதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். எம்டி செல் இருக்குமென்று சொன்னால் அதை ஹைட் பண்ணலாம். ஸோ இவ்வாறு நீங்கள் வந்து செல்லை எம்டியும் பண்ணலாம்.
இதே போல் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கொலமில் இருக்கிறீங்க அல்லது லைனில் இருக்கீங்களா, அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். அதே இடத்துல வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியும் தெரிவு செய்யலாம். உதாரணமாக இங்கே நீங்கள் வந்து லைன் தெரிவாக இருக்குது. இந்த லைனில் வந்து இப்போ உங்களுக்கு தேவையில்லை, வின்னோர் லொஸ் தான் தேவைன்னு சொன்னால் அதை இங்கே நீங்கள் மாற்றிக்கிட்டு, இப்போ இதில் வந்து ஹை பாயிண்ட் அல்லது லோ பாயிண்ட் சொல்லி நீங்கள் பார்க்க வேணுமாக இருந்தால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த செக் பாக்ஸுகளை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். உதாரணமாக வந்து லைனில் கிரியேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து சில மாற்றங்களை கவனிக்கிறது உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஹை பாயிண்ட் மற்றது லோ பாயிண்ட்ன்ற இந்த செக் பாக்ஸுகளை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். அதே போல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டையும் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து இப்போ உதாரணமாக இந்த கிராஃப்ட ஸ்டைல்ஸில் இப்போ உதாரணமாக கலரில் ப்ளூ அண்ட் ரெட் இப்போ இருக்குது. உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட் தேவைன்னு சொன்னால் ஸோ பிளாக் அண்ட் ரெட்டை வந்து நீங்கள் எப்படி தெரிவு செய்யலாம். ஸோ இவ்வாறு ஸ்டைல்ஸையும் நீங்கள் இந்த ஸ்பார்க் லைன்ஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதே இடத்துல உங்களுக்கு விரும்புகிற ஒரு கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணும்னு சொன்னால் ஸ்பார்க் லைன்ஸுக்கு அதுக்கு நீங்கள் உங்களை இந்த கலர் அதாவது ஸ்பார்க் லைன் கலர்ன்ற இந்த டூலை தெரிவு செய்து உங்களுக்கு விரும்புகிற ஒரு கலரை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்கள் போய் ஜெல்லோவை தெரிவு செய்கிறீங்க. அதே போல் இப்போ உதாரணமாக மார்க்கர் கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதில் மார்க்கர் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ ரெட் இருக்குது, அதை வந்து க்ரீனுக்கு மாற்ற போகிறீங்கன்னா இப்படி க்ரீனுக்கு மாற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன கலர் நீங்கள் தெரிவு செய்கிறீங்கன்னு சொல்லி. அதே போல் இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு, லோ பாயிண்ட், அதே போல் ஹை பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வாறான கலர் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் தெரிவு செய்யலாம். ஹை பாயிண்ட்டுக்கு இப்போ இது டார்க் ப்ளூன்ட்டு சொன்னால் டார்க் ப்ளூவில் இங்கே இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இதில் ஹை பாயிண்ட் நாங்கள் பார்க்கலான்றது காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு ரேஞ்சை தான், அதாவது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டாவுக்கு தான் கிராஃபை நாங்கள் கீறியிருக்கேன். இப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளே உதாரணமாக ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது எங்களுக்கு இந்த லோ பாயிண்ட், ஹை பாயிண்ட், அதே போல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட்ன்ற குறிப்பிட்ட இந்த இதுக்குள்ளே இருக்கிற கலர்களை நாங்கள் பாய்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் இன்னும் ஒரு டேட்டா வந்து இந்த ஆக்சஸை பார்க்க போகிறீங்க. லைன் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஆக்சஸை பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஆக்சஸில் வந்து ஹாரிசான்டல் ஆக்ஸ் இருக்குது, அதே போல் வெர்டிக்கல் ஆக்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் லைனுக்குரிய ஒரு ஸ்பார்க் லைன்ஸு இதில் நாங்கள் உதாரணத்துக்கு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்சர்ட்டை தெரிவு செய்துட்டு இங்கே ஸ்பார்க் லைன்ஸில் லைனை தெரிவு செய்யுங்க. லைனை வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா குறிப்பிட்ட இந்த ரேஞ்சு ஃபுல்லாக முழு ரேஞ்சுக்குமே ஒரே செல்லுக்குள்ளே நீங்கள் வந்து லைனை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அப்போ மல்டி செல்ஸுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு செல்லுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கிராஃபை பார்க்க போகிறீங்க, அதாவது ஸ்பார்க் லைன்ஸை உருவாக்கி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இவ்வாறு செய்யலாம். ஸோ அப்போ உங்களோட லொக்கேஷன் வந்து இப்போ G3 இருக்குது, ஆனால் டேட்டா ரேஞ்ச் வந்து E3லேருந்து E13 வரைக்குமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே இப்போ இந்த இதை வந்து லைனை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த லைன் இவ்வாறு நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க சந்தர்ப்பத்தில் நான் சொன்ன மாதிரி இதில் ஹை பாயிண்ட், மெட்டது லோ பாயிண்ட், அதே போல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெட்டது வந்து லாஸ்ட் பாயிண்ட், இவ்வாறு நீங்கள் இதுகளை தெரிவு செய்யலாம். நெகட்டிவ் பாயிண்ட் தான் நெகட்டிவ் பாயிண்ட், மார்க்கஸ் இருக்குமா இருந்தால் மார்க்கஸ். ஸோ இவ்வாறு நீங்கள் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் இப்போ ஒவ்வொன்றுக்கு நீங்கள் கலரை தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து மார்க்கருக்கு நீங்கள் தெரிவு செய்கிறீங்க இங்கே க்ரீன் கலர், ரைட். அடுத்த வந்து நீங்கள் இப்போ தெரிவு செய்ய போகிறீங்க ஹை பாயிண்ட்டுக்கு வந்து ரெட். அதே போல் நீங்கள் இன்னும் ஒன்று லோ பாயிண்ட்டுக்கு தெரிவு செய்ய போகிறீங்க பிளாக். அதே போல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு தெரிவு செய்ய போகிறீங்க ஜெல்லோ. அதே போல் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் தெரிவு செய்யலாம் வந்து ப்ளூ. ஸோ இதில் வந்து இப்போ ப்ளூன்ட்டு சொல்லி தெரிவு செய்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை. இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ப்ளூ நீங்கள் இப்படி தெரிவு செய்யும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இங்கே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறைந்த வேல்யூக்கு வந்து இப்போ இங்கே வந்து அதாவது லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன இது மார்க் பண்ணியிருந்தீங்களோ அது வரும். அதே போல் ஸ்டார்ட் பாயிண்ட், அதே போல் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படி என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே இடத்துல இப்போ இந்த ஆக்சஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஜென்ரல் ஆக்ஸ் டைப் இருக்குது, டேட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டேட்டை போடலாம். ஸோ இப்போ ஆக்ஸை வந்து நீங்கள் வெளிக்காட்ட வேணும்னு சொன்னால் இதை தெரிவு செய்யலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஆக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டும் உங்களுக்கு. அதே போல் இதில் வந்து மேலதிகமான ஒரு சில செட்டப்ஸை வந்து நீங்கள் செய்து பார்க்கலாம். இதில் சேம் ஃபார் ஆல் ஸ்பார்க் லைன்ஸ் இருக்குது, கஸ்டம் வேல்யூஸுக்கு இருக்குது, சேம் ஃபார் ஆல் ஸ்பார்க் லைன்ஸ் வந்து வெர்டிக்கல் எக்ஸ். அதே போல் இதில் வந்து வெர்டிக்கல் எக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது வந்து மினிமம் வேல்யூ ஆப்ஷன்ஸ். அதே போல் வந்து ஹாரிசான்டல் எக்ஸ் ஆப்ஷன்ஸ், இதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைல் தேவையோ அதை தெரிவு செய்யலாம். இது வந்து
ஃப்ளட் டேட்டா ரைட் டு லெஃப்ட். உங்களோட டேட்டா வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகவானு சொல்லி இருக்குது. ரைட் டு லெஃப்ட்ண்டா ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்னா லெஃப்ட் டு ரைட்னு சொல்லி நீங்கள் தெரிவு செய்யலாம். ஸோ இவ்வாறு தெரிவு செய்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் இந்த ஸ்பார்க் லைன்ஸை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ இந்த ஸ்பார்க் லைன்ஸ் தேவையில்லை என்று சொன்னால் இந்த ஸ்பார்க் லைன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இதில் இந்த கிளியர்ன்ற டூலில் கிளிக் பண்ணிங்கன்றதில் ரெண்டு டூலை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஒன்று கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன்ஸ், மற்றது கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன்ஸ் குரூப். ஸோ இந்த குரூப்ஸை வந்து நீங்கள் இப்போ கிளியர் பண்ண போகிறீங்கன்னா குரூப்பை கொடுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்பார்க் லைன் தான் வைத்திருக்கிறதால நீங்கள் எதை வேணுங்கன்னு சொன்னாலும் கிளிக் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அதே இடத்துல இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த லைன் அண்ட் ஸ்பார்க் லைன்ஸை வந்து இப்போ கொலம் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் இதில் இந்த டைப் பண்ணுற இந்த செக்ஷனுக்குள்ளே உள்ள கொலம்ன்ற இந்த டூலை ஜஸ்ட் ஒரு கிளிக், அதாவது செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட டேட்டாவை வந்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது வந்து என்னவா இருக்குது, இப்போ வின்னோர் லோஸ்ன்ற இந்த ஸ்டைலில் உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த டேட்டாவை வந்து காட்டுது. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த கொலம்ஸின் அடிப்படையிலையும் உங்களுக்கு இந்த டேட்டாவை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வின் ஆர் லாஸ் தான் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை இங்கே தெரிவு செய்து விட்டீங்கன்னா வின் ஆர் லாஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டுங்க. அதாவது வின்னை வந்து குறிப்பிட்ட கலரில் நீங்கள் ஏற்கனவே இங்கே மார்க்கர் கலர் தெரிவு செய்கிறீங்க, அந்த மார்க்கர் கலரின் அடிப்படையில் உங்களோட வின் மெத்தட் லாஸை வந்து காட்டும். அப்போ இதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வின் ஆர் லாஸ் தேவையில்ல, கொலம் ஸ்டைல் தான் தேவைண்டா கொலமை தெரிவு செய்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொலமில் வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் எந்த அளவில் லொஸ்ட் வந்து இருக்குது. இப்போ ரெட்டை நீங்கள் தெரிவு செய்து வந்து லொஸ்ட்டுக்குன்னு சொன்னால் அந்த லொஸ்ட்டுக்காக இருக்கும். இப்போ நாங்கள் ரெட் தெரிவு செய்தது வந்து ஹை பாயிண்டாக ஆகக்கூடியதுக்கு வந்து இப்போ ரெட் கலர்லையும், மற்றது வந்து லோவுக்கு வந்து நாங்கள் பிளாக்கை தெரிவு செஞ்சுருக்கோம் ஆக குறைஞ்ச ப்ராஃபிட்டுக்கு அல்லது லொஸ்ஸுக்கு. அதே இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஜெலாவும் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நாங்கள் ப்ளூவையும் தெரிவு செய்திருக்கோம். ஸோ இவ்வாறு உங்களுக்கு எவ்வாறு என்ன செட்டப்பில் நீங்கள் உங்களோட ஸ்பார்க் லைன்ஸை ஒரு செல்லுக்குள்ளே பார்க்க முடியுமோ அல்லது பார்க்க வேண்டி இருக்கோ அந்த செட்டப்பில் வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இதை தவிர உங்களுக்கு இந்த டியூட்டோரியலில் ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் அவற்றை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள கேள்விகளையும் கருத்துக்களையும் வந்து இங்கே காணப்படுற கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி.